உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் அன்போடு கூட இந்த காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு அன்போடு கூட நாம் வரவேற்கின்றோம். நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தம் செய்வோம். நம்முடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக அறமாக பிரியமானவர்களை நாம் ஆராதனை அழைப்புக்காக நாம் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 96ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகின்றேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாக்கி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நாம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். Let us go to God in prayer. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவரே, இந்த காலவேளை கூட விசேஷ விதமாக உம்மை நாங்கள் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என்றும் ஜீவிக்கின்ற கத்தாதி கத்தராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தாபகர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆவியானவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இசைவாடும், எங்களோடு கூட பேசும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து இந்த வேலைக்குள்ள இருதயங்களை நீ தயார் செய்யும். ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்க இந்த ஆராதனையானது எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக கூட உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே, இயேசுவின் இணைய நாமத்தில் கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் துவக்க பாடலாக எல்லோருக்கும் மா உன்னதர் கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்று சொல்லி துவக்க பாமாலையை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். கத்தாதி கத்தரே, கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனித நீ வாழ்க, 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 நீ வாழ்க இயேசுவே. பிரதானி யானி பாகயர்காகவே, பாகயர்காகவே கண்ணில் இறங்கி மாறித்தீ நீ வாழ்க, 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 நீ வாழ்க இயேசுவே. வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே, கரத்தில்
வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. தோர்களோடும் மங்களோ என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் திறந்தோ நீ வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிரியமானவர்களே, நாம் நின்று வனமாக மாறி மாறி வாசித்தல் பகுதியை தரையிலே காணப்படுகின்றது. இதை சேர்ந்து நாம் வாசிப்போம். பக்கம் 37, 16வது ஞாயிற்றுக்கிழமைக்கான பாகம், என் ஆத்மா தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, ஏன் நீ கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போயிற்று. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவை நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருக்குகிறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன், ஆமேன். தயவுசாமுகள் seated. நாம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போமாக. Let us go to God in prayer. அதிசயங்களை செய்கின்ற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான காலவேலும் கூட விசேஷ விதமாக உம்முடைய கரம் இம்மட்டமாக எங்களை தாங்கி வந்ததற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுதும் எங்களோடு கூட இருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலே நீர் போதுமான கர்த்தராக இருந்து நீர் எங்களை வழி நடத்தினீரே, அதற்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையிலும் கூட நாங்கள் உம்முடைய திருச்சபை மக்களாக கூட சேர்ந்து சிறியோர்ந்து பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே உம்மை சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் ஆண்டவரே எங்களை காத்து கொண்டதற்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இதோ இந்த அருமையான வேலையும் கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் இந்த ஆராதனைக்கு தடையாக இருந்தால் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து எங்களை நீ தொடர்ந்து சுத்திகரிக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் நீர் சொல்லியிருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் அன்பும் தயவும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதனால் அந்த மேலும் கூட விசேஷ விதமாக எங்களை மன்னித்து எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே.
இதோ எங்களுடைய அருமையான திருச்சபையில பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. அருமையான சிறுமகன் ஜானத்தன் சாமுவேல் மதனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறுமகன் ஆண்டவரை ஜானத்தனை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. இந்த அருமையான சிறுமகன் வளரும் பொழுது உம்முடைய கிருபையிலே உம்முடைய ஞானத்திலே வளரும்படியாக கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அருமையான பெற்றோருக்காக நன்றி. பெற்றோரை ஆசிர்வதியும். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் இந்த அருமையான மகனை வளர்க்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோஷுவா தர்மராஜ் ஆல்பர்ட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அருமையான ஆண்டவரை வாலிபன் ஜோஷுவாவுக்காக நன்றி. இம்மட்டுமாக ஆண்டவரே உம்முடைய கிருபை மகன் மேல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேர் சொல்லி மகனை அழைத்திருக்கின்றீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே அருமையான இந்த வாலிபன் உமக்காக மலரத்தக்கதாக உமக்காக சாட்சியாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோருக்கு கனத்தை கொண்டு வருகின்ற ஒரு மகனாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா விதமான தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நீரை இந்த புதிய ஆண்டு முழுவதும் வழிநடத்தும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேலைக்குறை விசேஷ விதமாக உமை துதித்து உமை சோதித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை மக்கள் யாவருக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்தின் கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாவருமே துதிக்கின்றோம், உம்மை நன்றி செலுத்துகின்றோம். இப்படிப்பட்ட கர்த்தர் எங்களுடைய தெய்வமாக இருப்பதற்காக கூட உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இதோ அந்த வேலைக்குடைய விசேஷ விதமாக எங்களுடைய அருமையான திருச்சபை மூத்த அங்கத்தினர்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. இதோ அவங்களுடைய வீடுகளிலே இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்கிருந்தாலும் கூட உங்களுடைய பிரசன்னம் அவங்களை தொட்டு எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீ கட்டளையிடும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த விதமான வியாதிகள் கொள்ளை நோய் தாக்காதபடிக்கு எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீ தொடர்ந்து கட்டளையிடும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு யாரும் ஒன்று ஆண்டவரே உம்மை தவிர உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். நீர் அன்பும் தயவும் இரக்கம் நிறைந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறீர் ஐயா. இதோ இந்த வேலைக்குள்ள ஆண்டவரை விசேஷ விதமாக உம்முடைய பிரசன்னம் அவளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலைக்குள்ள விசேஷ விதமாக எங்களுடைய அருமையான FIB ஆண்டவரே பிரதர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த டார்மெட்ரியில் இருக்கின்ற ஆண்டவரே எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் ஆண்டவர்களை பாதிக்காதபடிக்கு உடைய அன்பின் இரக்கத்தின் கரங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆவியானவரே அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சிறகுகளாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. எந்த விதமான நோய்கள் தாக்காதபடிக்கு ஆண்டவரே உடைய அன்பின் கரங்களுக்கு இவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆவியானவரே ஒரு மத்தியில இருந்து அப்பா உங்களுடைய சேமத்தை நீ தொடர்ந்து கட்டளையிடும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலைக்கூட விசேஷ விதமாக செங்காங் ஆண்டவரே ஊழியத்தின் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஆண்டவரே உங்களுடைய கரம் அவங்களை தாங்கி அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீ தொடர்ந்து நீ கட்டளையிடும். நீ போகப்படலாம் உணவுக்கு நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். உங்களுடைய பிரசனம் கூட தொடர்ந்து இருந்து ஆண்டவரை அவரை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய எல்லா விதமான தேவைகளை சந்திக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஏதோ விசேஷ விதமாக ஆண்டவரே இந்த COVID-19க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அப்பா பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. இதற்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி எத்தனோ பேர் ஆண்டவரே உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கூட மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா. ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே, ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே. சீக்கிரமான இந்த கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரும்படியாக கூட உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அங்கு அற்புதம் நடைபெறும் அல்லவா? ஆதலால் ஆண்டவரே உம்முடைய கண்களை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். எஜமானின் கண்களை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு தயவு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே. இதோ சீக்கிரமாக ஆண்டவரே இது ஒரு முடிவுக்கு வரும்படியாக கூட உம்முடைய திரு சமூகத்துக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆவியானவரை தொடர்ந்து கிரியை செய்யும் எங்களை நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். என் முன்பாக இருக்கின்ற ஒரு புதிய ஒரு வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தில் நாங்கள் தொடர்ந்து
ஆண்டவரே உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, உம்மோடு கூட நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யும். உமக்காக நாங்கள் சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். ஏனென்றால் எங்களுடைய சிருஷ்டிகர் ஜீவிக்கின்றார், எங்களுடைய கர்த்தாதி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். என் முன்பாக செல்லும் ஆண்டவரே, எங்களை நீரை தொடர்ந்து வளர்த்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், நீரை எங்களை வழிநடத்தும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உமக்கே துதி மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இயேசுவின் இணைய நாமத்தில் கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து நாம் சொல்வோமாக. பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேலை கூட விசேஷ விதமாக நாம் காணிக்கை பாடலாக நாம் எழுந்து, ஆத்துமமே என் முழுவலுமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும்பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய தசம பாகங்களை, நம்முடைய காணிக்கைகளை தனியாக நாம் எடுத்து வைத்துக் கொள்வோமாக. வேறுமாக நம்முடைய ஆலயத்துக்கு நாம் வரும்பொழுது கர்த்தருக்கென்று நாம் பயபக்தியோடு கூட கொண்டு வந்து நாம் கொடுப்போமாக. காணிக்கைகளுக்காக கூட நாம் ஜெபிப்போம். Let us pray for the tithes and offerings. நன்றி ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீர் அல்லவா. ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த வேலை கூட நாங்கள் எங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்ற இந்த தசம பாகங்கள் காணிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்ததே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த காணிக்கைகளை எங்களுடைய தேவாதி தேவனுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே பயபக்தியோடும் கூட நடுக்கத்தோடும் கூட ஆண்டவரே உமக்கு வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் இணைய நாமத்தை கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து.
தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைக்காதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. பிரியமானவர்களே, நாம் நின்றவனமாக வேத பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதி பரிசுத்தர் லூக்கா அவர்களால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாய் எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோபா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகள் அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையில் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லி கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
பிரியமானங்களே, இந்த வேலைக்கூட விசேஷ விதமாக வாசித்த பகுதியிலே ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகின்றேன். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம். I just like to read just one verse, Luke chapter 24 verse 32. 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நாம் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. Luke 24 verse 32. They said to each other, didn't our hearts burn within us while he was speaking with us on the road, while he was explaining the scriptures to us? நாம் ஜெபிப்போம். let us pray. அன்பின் ஆண்டவரே, ஏதோ இந்த அருமையான வேலும் கூட விசேஷ விதமாக உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரே வல்லமையை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக இந்த வசனங்கள் மூலியமாக எங்களோடு கூட இடைப்படும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அனைனை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இயேசுவின் இணைய நாமத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். பிரியமானங்களே, இன்றைக்கு விசேஷ விதமாக பார்க்கும் பொழுது ஒரு தலைப்பானது விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்ற தலைப்பில் நானும் நீங்களும் சிந்திக்க நாம் இருக்கின்றோம். How slow our heart to believe. That's the topic today. பிரியமானங்களே, கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை விதமாக நம்ம பார்த்தோம். அதிகாலையிலே ஸ்திரீகள் கல்லறை நோக்கிய விதமாக ஓடினார்கள். ஆனால் கண்ட காட்சி என்ன என்று பார்க்கும் பொழுது சொன்னபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தேவ தூதன் சொன்னதை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கு இந்த பகுதியில் எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானங்களே, அதாவது கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்த பிரகாரமாக அந்த அருமையான சத்தியமானது காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவ்விதமாக அறிவிக்கப்பட்டது. அதே அந்த நாளிலே பிரியமானங்களே, மதிய வேளையிலே in the afternoon midday பிரியமானங்களே பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள் இருவராக சேர்ந்து எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு அவ்விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு என்று சொல்லி பார்க்கும்பொழுது வேதத்தில் சொன்ன பிரகாரமாக ஒரு 7-8 மைல் தூரம் என்று அவ்விதமாக சொல்வார்கள். நம்ம கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நடை அவ்விதமாக அது காணப்பட்டதாம். இந்த 2 பேர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தில் பார்க்கின்றோம். குளோபஸ் கிளியோப்பா என்று சொல்கின்ற அந்த பேரை நாம் வாசிக்கின்றோம். 18ஆம் வசனத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்னும் ஒருவர் இருவருமாக சேர்ந்து அவ்விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சீஷன் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இருவருமாக சேர்ந்து அவ்விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்மாவூருக்கு அவ்விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் விசேஷ விதமாக இந்த அருமையான இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த சீஷரோடு கூட சேர்ந்து அவ்விதமாக அவரோடு கூட கடந்து செல்வதை குறித்து நாம் பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். முதலாவது பிரியமானங்களே, நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியமானது இந்த அருமையான சீஷர்கள் 3 விதமான அனுபவங்களிலே அவ்விதமாக காணப்பட்டார்கள். You know, these wonderful 2 disciples, they experienced 3 kinds of experiences in their life. 3 விதமான ஒரு அனுபவங்கள், 3 experiences. முதலாவது அனுபவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள் எம்மாவூருக்கு நடக்கின்ற வேளையிலே முதலாவது ஒரு அனுபவம் இருதயம் உடைந்த ஒரு அனுபவம். இருதயம் உடைந்த ஒரு அனுபவம். The first experience, heart breaking experience. Heart breaking experience. பிரியமானங்களே, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நம்முடைய கைகளை வைத்துக்கொள்வோம், நம்முடைய கண்களை வைத்துக்கொள்வோம். அதை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே பிரியமானங்களே, இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இடைப்படுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அருமையான சீஷர்கள் எம்மாவூருக்கு அவ்விதமாக நடந்து செல்கின்ற வேளையிலே அவங்களுக்குள்ளாக ஒரு கவலை, ஒரு வேதனை. ஏனென்றால் அவர்களோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்களோடு கூட இல்லை.
எத்தனையோ பிரியமானங்களே நேரங்களிலே இந்த அருமையான சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு செல்கின்ற வேளையிலே இயேசுவோடு கூட சென்று நடந்து கொண்ட அவர்களுடைய நினைவுகளுக்கு அவ்விதமாக வந்தது. ஆனால் இப்போது நடக்கும் பொழுது அவர்கள் தனியாக அவ்விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 13ஆம் வசனத்திலிருந்து அவ்விதமாக நாம் வாசித்து நம்ம பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் அவர்கள் இந்த எம்மாவூருக்கு நடந்து செல்கின்ற வேளையிலே வருத்தமானவைகளை அவ்விதமாக அவர்கள் சிந்தித்து அதை குறித்து அவ்விதமாக பேசி கொண்டிருந்தார்கள். 15ஆம் வசனத்துல இப்படி இந்த வருத்தமானவைகளை அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசுதாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனதை குறித்து இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் 16ஆம் வசனத்துல அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இவர் இயேசு கிறிஸ்து என்று இவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததை குறித்து பிரியமானங்களே நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் இந்த 2 சீஷர்களுக்கு. 17ஆம் வசனத்துல ஏன் உங்களுடைய முகங்கள் துக்க உள்ளதாக காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி அவ்விதமாக எழுப்புகின்றார். இந்த சீஷர்கள் பிரியமானங்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்கின்றார்கள். நாம் தொடர்ந்து அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது கிளியோப்பா 18ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னப்பா இயேசு கிறிஸ்துவை என்ன என்று சொல்லி அவ்விதமாக வாசிக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொல்கின்றார்கள், எருசலேமிலே நடந்தவைகளை உமக்கு தெரியாதா? நீர் அந்நியராக இருக்கின்றீரோ என்று சொல்லி இந்த கேள்வி எழுப்புவதை குறித்த விதமாக நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவங்களுடைய இந்த அருமையான சீஷர்கள் தங்களுடைய உள்ளம் உடைந்து காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தம்முடைய நம்பிக்கையை இழந்து காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுதான் இவருடைய கனவு என்று சொல்லி இவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்கள் உடைந்த அந்த அனுபவத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். பலவிதமான குழப்பத்தில் இந்த சீஷர்கள் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட அவ்விதமாக பேசி கொண்டிருக்கின்ற வேளையிலே லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய சோகமான கவலையை குறித்து இயேசு மத்தியிலே தொடர்ந்து அவ்விதமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 21ஆம் வசனத்தில் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது என்று சொல்லி பிரியமானவர்களே தங்களுடைய துக்கங்களை இயேசு கிறிஸ்து மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They summed the situation as we had hoped that he was the one who was going to redeem Israel. Luke chapter 24 verse 21. இந்த அருமையான பகுதியில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவங்கள் எம்மா ஊருக்கு நடந்து செல்கின்ற வேளையிலே இருதயம் உடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இருதயம் உடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். நாமும் கூட சில வேளைகளிலே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளே இருதயம் உடைந்து அவ்விதமாக காணப்படலாம். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் அவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது, வேறு ஊருக்கு செல்லும் பொழுது, பல இடங்களுக்கு செல்லும் பொழுது சில வேளையிலே நம்முடைய உள்ளங்கள் உடைகின்றது. இன்னும் சில நம்மோடு கூட பல ஆண்டு காலம் இருக்கும் பொழுது, மரணத்தை சந்திக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அவ்விதமாக உடைகின்றது. சில வேளையிலே பிரியமானவர்களே நமக்கு நோய்கள் வரும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் அவ்விதமாக உடைகிறது. இந்த நோய் என்னை விட்டு அவ்விதமாக சீக்கிரமாக குணமடைய முடியாதா என்று சொல்லி அவ்விதமாக நம்ம சிந்திக்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கு நம்ம பார்க்கும்பொழுது இந்த சீஷர்கள் தங்களுடைய நம்பிக்கையை அவ்விதமாக இழந்தார்கள். நம்பிக்கையின்மையில் அவ்விதமாக அவர்கள் காணப்பட்டார்கள். Friends, these wonderful disciples, they lost hope in this world. They thought that Jesus Christ is the only one who can redeem them. And here, they heard that Jesus Christ, is no more. அவனுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கை என்று அவ்விதமாக இருந்த இவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இல்லை என்று சொல்லி அவ்விதமாக துக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட பிரியமானவர்களே நாம் பார்க்கும்பொழுது அதிகாலையிலே இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீகள் கல்லறை நோக்கி ஓடினார்கள். போய் பார்க்கும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த சீஷர்களுக்கு அறிவித்தும் கூட இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. Hopelessness is a disease of a human spirit.
is desperately hard to cure. நம்பிக்கையின்மை நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக வரும்பொழுது அதுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி அவ்விதமாக நம்ம நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது, எது நமக்கு முடியாததோ நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக இருப்பதை குறித்த விதமாக நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரம் இந்த COVID-19 இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கும்பொழுது, இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி அந்த விதமான நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வாழ நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் முதலாவது பிரியமானங்களே, இந்த சீஷர்கள் இருதயம் உடைந்த அனுபவத்துல அவ்விதமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது பார்க்கும்போது பிரியமானங்களே, இந்த அருமையான சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருதயம் ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம் ஏற்பட்டது. இருதயம் ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம் ஏற்பட்டது. Secondly, friends, these wonderful disciples, they had a heart searching experience. Heart searching experience. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர் மத்தியில எல்லாவற்றையும் அவ்விதமாக அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்ட பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாக இந்த லூக்கா 24 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவூருக்கு செல்கின்ற இந்த சீஷர்கள், இது ஒரு திருச்சபை என்று சொல்லி கூட நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம். இந்த திருச்சபையில் 2 பேர், கிளியோப்பா இன்னும் அவருடைய அருமையான இன்னும் ஒரு சீஷன் 2 செல்கின்றார்கள். அங்கு பார்க்கும்பொழுது போதகர், பாஸ்டர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நல்ல மேய்ப்பராக போதகராக இந்த அருமையான 2 சீஷர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி பிரியமானவர்களே திருச்சபையில் ஒரு போதகர் திருச்சபை மக்களுக்கு தேவ செய்தி சொல்லி கொண்டிருக்கின்றாரோ, அதே பிரகாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவு இந்த அருமையான தெருவில் நடந்து செல்கின்ற இந்த நிலையில இந்த 2 சீஷர்கள் இந்த திருச்சபையில் 2 அருமையான இந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதகராக இங்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்ன விதமான விளக்கம்? 25ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து விளக்கம் கொடுக்கின்றார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே ஒரு அழகான ஒரு வரலாற்று மிக்க ஒரு சம்பவங்களை சொல்லி அவ்விதமாக முடிப்பதை குறித்து நம்ம பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். முதலாவது ஆண்டவர் எங்கே ஆரம்பிக்கின்றார்? மோசையின் காலத்திலிருந்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய திரையில நீங்க பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வருவார், அது மாத்திரமல்ல சாத்தானை சிலுவையிலே அவ்விதமாக மிதிப்பார், ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு கிறிஸ்து மூலமாக வரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கின்றார். தொடர்ந்து தீர்க்க தரிசன வசனங்களாகிய சங்கீதம் 22 இன்னும் 69 தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிப்பார் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம், இன்னும் தொடர்ந்து சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விசேஷ விதமாக பார்க்கும்போது எருசலேம் வீதிகளிலே பவனி வருகின்றதை குறித்தும் அங்கு போடப்பட்டிருக்கின்றது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக பிரியமானங்களே இந்த அருமையான சீஷர்களுக்கு விளக்கம் கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அழகான ஒரு விளக்கங்களை குறித்து நம்ம பார்க்கின்றோம். So here we see that the Emmaus travelers were given an Old Testament exposition. ஆண்டவர் மிக அழகாக இந்த அருமையான சீஷர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அதனால் பிரியமானங்களே இந்த 2 சீஷர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை அவ்விதமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உள்ளங்களிலே பிரியமானங்களே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய வார்த்தையின் மூலியமாக.
நாமும் கூட ஆண்டோடைய வசனத்தில் நானும் நீங்களும் வாசிக்கும் பொழுதும் சத்தியத்தை கேட்கும் பொழுதும் ஆவியானவர் கிரியை செய்கின்றார். எங்கு கிரியை செய்கின்றார்? நம்முடைய இருதயங்களை கிரியை செய்கின்றார். ஆண்டவர் விசேஷ விதமாக பேசுகின்றார். நம்மை விசேஷ விதமாக ஒரு எழுப்புதல் ஆவியை நமக்குள்ளாக கொண்டு வருவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த அருமையான சீஷர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும் அனுபவத்தை கண்டார்கள். இருதயம் கொழுந்து விட்டு எரியும் அனுபவத்தை கண்டார்கள். Thirdly, the wonderful disciples, they had a heart burning experience. They had a heart burning experience. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானங்களே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து அவிதமாக சொல்ல இந்த அவருடைய இருதயங்கள் அவிதமாக ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானங்களே, இந்த அருமையான பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எம்மா ஊருக்கு இறுதிக்கு அவிதமாக அவர்கள் வந்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு எங்கோ போவதை போல அவிதமாக அவர் தன்னை அவிதமாக அவர் காண்பிக்கும் பொழுது இந்த அருமையான சீஷர்கள் என்ன வேண்டிக் கொள்கின்றார்கள்? 29ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லி இந்த பகுதியில் பிரியமானங்களே நாம் வாசிக்கின்றோம். இந்த அருமையான சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விதமாக பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச தங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதை குறித்து அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால்தான் இந்த 32ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப ஆண்டவர் பேச அவங்களுடைய 2 பேரோட விசுவாசம் அவிதமாக ஒரு அதிகரிப்பு அவிதமாக ஏற்பட்டது. தங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இவர்கள் அவிதமாக நம்ப விதமாக ஆரம்பித்தார்கள். Christ won their hearts of the 2 disciples. இந்த அருமையான இருதயங்களை, இந்த 2 இருதயங்களை கிறிஸ்து அவிதமாக அவர் வென்றார் என்று சொல்லி இந்த பகுதியில் நானும் நீங்களும் நாம் பார்க்கின்ற உடனே அவங்க தங்க முடியவில்லை. எம்மா ஊரில் உடனே எருசலேமுக்கு ஓடி சொல்கின்றார்கள், மெய்யாகவே கர்த்தரை நாங்கள் கண்டோம், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. பிரியமானங்களே, அருமையான இந்த சீஷர்கள் ஆண்டவர் மேல் ஒரு அன்பு, ஆண்டவர் விசேஷ விதமாக அது வாழ்க்கையில கிரியைகளை குறித்த விதமாக நம்ம பார்க்கின்றோம். இந்த அருமையான காலவேலும் கூட விசேஷ விதமாக 3 விதமான ஒரு அனுபவங்கள். முதல் அனுபவம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த அருமையான இந்த சீஷர்கள் எம்மாவூருக்கு சென்ற இந்த பாதையில இருதயம் உடைந்து அந்த அனுபவத்தில் விதமாக நடந்து கொண்டிருந்தார்கள். 2வது அனுபவமானது அவனுடைய இருதயமானது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம் கொண்டார்கள். 3வது பார்க்கும்பொழுது அந்த அருமையான இந்த பயணத்தை முடிக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். பிரியமானங்களே, இந்த கால வேளையிலே மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கிறது? Friends, how are our experiences with the resurrected Savior? நம்முடைய இரட்சகர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது? Is it a life-changing encounter that we have with our Lord? நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே ஒரு மாற்றம் காணப்படுகின்ற, கர்த்தரை சந்திக்கின்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா? Is there a new level of spiritual experience with our Lord? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வகையில ஒரு புதிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றதா? இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கு அவரோடு கூட ஒரு ஐக்கிய ஒரு உறவிலே நாம் இருக்கின்றோமா?
நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கின்றதா என்று நானும் நீங்களும் சிந்திப்பது மிக மிக ஒரு இன்றியமையாதது பிரியமானங்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரிழலாம், ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கின்றாரா? Friends, the question that you and I need to ask ourselves today is, does Christ, he lives in my life, he lives in my heart. கர்த்தர் நம்மை அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றாரா? Does he rule our hearts today? Is he my Lord? Is he my Savior today? இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறாரா? என்னுடைய மீட்பராக இருக்கிறாரா? என்னுடைய தேவனாக இருக்கிறாரா என்று நானும் நீங்களும் சிந்திப்பது மிக மிக நலமாக இருக்கும். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் நடக்கும் பொழுது மன குழப்பத்தோடு கூட, துக்க முகத்தோடு கூட, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் அவ்விதமாக நடந்தார்கள் பிரியமானங்களே. ஆனால் அவர்கள் எம்மாவூர் அந்த தெருவை முடிக்கும் பொழுது, சாலையை முடிக்கும் பொழுது, கடக்கும் பொழுது, கடைசியில பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உயிரடைந்து கர்த்தர் மெய்யாகவே ஜீவிக்கின்றார் என்று சொல்லி தங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு அவ்விதமாக எரிகின்ற அனுபவத்தை அவர்கள் கண்டார்கள். நானும் நீங்களும் கூட பிரியமானங்களே, மெய்யான கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நானும் நீங்களும் பார்க்கும் பொழுது இந்த கர்த்தர் நமக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கின்றார். இட்ஸ் நோ லாங்கர் ஐ தட் லீவத், கிரைஸ்ட் தட் லீவத் இன் மீ என்று சொல்லி பிரியமானங்களே, நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் மெய்யாகவே நாம் கொண்டாடுவோமாக. நமக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கும்படியாக நம்முடைய அருமையான சிஸ்திகர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த விதமான அனுபவத்தில் நம்மை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். புதிய அனுபவங்களை நானும் நீங்களும் அடையும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். Let us pray. நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என்றும் ஜீவிக்கின்ற ஒரு ஆண்டவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேலைக்கூட விசேஷ விதமாக எங்களை உமக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் தங்களுடைய இறுதியிலே முடிக்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல அந்த அனுபவத்தில் உண்மை அதிகமாக விசுவாசித்தார்கள். கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவத்தில் காணப்பட்டார்கள். நாங்களும் கூட அந்த விதமான எங்களுடைய விசுவாசத்தில் கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவத்தை நாங்கள் காண எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை நீரை தொடர்ந்து வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் இணைய நாமத்தை கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். பிரியமானங்களே, அர்ப்பண கீதமாக நாம் எழுந்து நின்று, உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாய் பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?
உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பிரியமானங்களை அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள், குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து நாம் சுகாதாரமாக நாம் வைத்துக் கொள்வோமாக. அடிக்கடி நம்முடைய கைகளை கழுவி நாம் வெளியே செல்லும் பொழுது தேவைப்பட்டால் நம்முடைய முக கவசங்களை அணிந்து கொண்டு செல்லும்படியாக கூட நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வாராக. அதிகமாக இந்த COVID-19 நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். சீக்கிரமாக இது ஒரு முடிவுக்கு வரும்படியாக நம்முடைய எஜமானின் கண்களை நாம் நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் நமக்கு அனுக்கிரகம் நாம் செய்வாராக. ஜஸ்ட் பி சேஃப் அண்ட் ஸ்டே அட் ஹோம். ரெண்டாவது பார்க்கும்போது பிரியமானங்களே, இந்த அருமையான நாட்களிலே நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஒன்றாக கூட நாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கலாம். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கூட ஒன்றாக கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தில் நாம் காணப்படலாம். கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஆண்டோடைய வசனத்தை திறந்து நாம் வாசித்து ஆராய்ந்து நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையை நாம் தொடர்ந்து நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு துணை இருக்கும்படியாக கூட நம்மை கர்த்தருக்கென்று நாம் தொடர்ந்து நாம் ஒப்பு கொடுப்போமாக. மூன்றாவது பார்க்கும்போது பிரியமானங்களே, நம்முடைய தசம பாகங்கள், நம்முடைய காணிக்கைகள் UEN மூலியமாக நம்முடைய பேங்க்குக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். அந்த UEN நம்பர் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து நீங்கள் அனுப்பும்படியாக கூட அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பிரியமானங்களே, உங்களுக்கு போதுடைய ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் அழைக்கலாம். Friends, pastoral care, and if you want any prayers, you can call me. நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தின் மூலியமாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க தொடர்பு கொள்ள தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய வார்த்தையில் நாம் கர்த்தருக்காக சாட்சிகளாக நாம் தொடர்ந்து நாம் வாழ்வோம். நம்மை சுகாதாரமாக நாம் வைத்துக்கொண்டு தேவன் தாமே நம்மை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் எழுந்திருப்போம். Let us rise for the prayer and benediction. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்குள்ளாக ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, ஏனோ தானோ என்று நாங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் செய்யாதபடிக்கு எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காணப்பட வேண்டும். எங்களுடைய செய்கைகளிலே கர்த்தர் காணப்பட வேண்டும். அதனால் ஆண்டவரே, எங்களை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். என்றால் நீ ஜீவனுள்ள கர்த்தர், எங்களை பழைய வாழ்க்கையிலிருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை புதுப்பித்து எங்களை உமக்குள்ளாக நீ அழைத்து இருக்கின்றீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீ உதவி செய்யும். கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இணைய நாமத்தில் கேட்டுக்கொள்வோம். ஆமென், ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனுமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காக்க கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து மேல் இருக்கின்ற ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கும்படியாக கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படத்தக்கதாக தேவன் தாமே நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். Hallelujah, 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 hallelujah.
Alleluia, Alleluia.